வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா. இந்த தாலுகாவானது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ளது. இங்க தென்னை, வாழை உள்ளிட்ட பல்வேறு விவசாய பொருட்கள் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாகவே ஆடி பிறந்ததிலிருந்து கடந்த சில நாட்களாகவே இப்பகுதியில் அதிக பலத்த காற்று வீசி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே பலத்த காற்று தற்போது வீசி வரும் சூழ்நிலையில் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்பட்டி, எஸ்பாறைப்பட்டி, கன்னிவாடி, ஸ்ரீராமபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றின் காரணமாக வாழை மற்றும் தென்னை சேதமடைந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று சூறாவளி காற்று பலத்த காற்று வீசியதால் எஸ்பாறைப்பட்டி, கோப்பு சோலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக மாயக்கண்ணன், அழகர்சாமி, சேகர் உள்ளிட்ட விவசாயிகளின் தோட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வாழைகள், ரஸ்தாளி, செவ்வாழை, பூவன் உள்ளிட்ட பல்வேறு வகை ரக வாழைகள் சேதமடைந்துள்ளன. ஒரு வருடமாக விவசாயம் செய்து தற்போது அவர்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்த வாழை தற்போது அவர்கள் கண்முன்னே சாய்ந்து கீழே விழுந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் வருவாய்த்துறையினர் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் தற்போது வரை அவர்கள் பார்வையிடவில்லை என்றும், மேலும் இந்த வாழை சாய்ந்ததால் தற்போது மிகப்பெரிய இழப்பை ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம்தான் நாங்கள் கடன் வாங்கி விவசாயம் வந்துள்ளோம். தற்போது வாழை சாய்ந்ததால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரும் அதேபோல் தமிழக அரசும் நேரடியாக பார்வையிடுவதற்காக அதிகாரிகளை நியமித்து எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பாகம் நாங்கள் இந்த ஏரியா பாறைப்பட்டி கிராமத்தில் ஒரு 3 ஏக்கரில் செவ்வாழை பயிரிட்டுருக்கோம். 2500 மரம் பயிரிட்டதில் நேற்று சாயந்தரம் ஒரு 3 மணி போல் அடித்த சூறைக்காற்றில் 600 மரத்துக்கு மேலே சேதமாயிருச்சு. இது தொடர்பாக நான் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துருக்கேன். விவோ வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் என் இடத்த பார்வையிடலை. 600 மரத்துக்கு மேலே சேதமானது. இதில் எனக்கு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக தான் கடன் வாங்கி இந்த விவசாயம் செஞ்சுருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பார்வையிடலை. எனக்கு தமிழக அரசு முதலமைச்சர் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கான உரிய ஒரு இழப்பீடு வழங்கும்படி கேட்டுக்கோங்க.